ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் அரை சன்ஷைன் என்கின்ற இந்த காலை ஜெப தியானத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலை ஜெப தியானத்தில் ஆண்டவர்களோடு கூட இடைபடுகிறார், பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உருவாகிற ஸ்தலம் எது தெரியுமா? கர்த்தரோட வார்த்தை தான். இந்த வார்த்தை உங்களுக்கு கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். உங்கள் வாழ்க்கைக்கு தீபமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கும். அதனால் இந்த வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களை சரிப்படுத்துவார், சீர்படுத்துவார். நீங்கள் அவங்கள ஆண்டவருக்கு மகிமையாக இருப்பீங்க. இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஜெப தியானம் அரை சன்ஷைன் ப்ரேயருக்காக, மார்னிங் ப்ரேயருக்காக இசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடக்கூடிய பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், வேத வாசிப்பு, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற தேவதாசன், கர்த்தருடைய வார்த்தை, ஆசீர்வாதம், ஜெபம், நன்மைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தாவியானவர் நடத்தி கொடுங்க, ஆசீர்வதிச்சு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய தேவனை நாம் பாடி துதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நியூ கிரேஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் ஆண்டவர் குடும்பமாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. குடும்பங்களாக கர்த்தரை நாம் ஆராதித்து குடும்பங்களில் தேவ சமாதானம் பெருகும்படியாக, தேவனுடைய வல்லமை இறங்கும்படியாக, அநேகர் குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படும்படியாக இந்த நாட்களில் நம்ம எல்லாம் செபிக்கலாம், நல்லா துதிக்கலாம். ஆமென். ஆண்டவரை ஆராதிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம், கர்த்தரை உயர்த்துவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. குடும்பங்களில் இன்பம் வேணும், குடும்பங்களில் நமக்கு ஏற்ற காரியம் எல்லாரும் செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம், எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக துதிப்பது தான். குடும்பமாக ஆண்டவரை துதித்து ஆண்டவர் கொடுக்கிறத சமாதானத்தையும் இன்பத்தையும் அனுபவிப்பது தான். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இயேசுவின் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், ஒரு பாடலை பாடி அந்த குடும்பத்தின் மூலமாக அந்த குடும்பத்தில் தேவ ராஜ்யத்தை கட்டி உலகத்தை நாம் ஆளுவோம். ஹல்லேலூயா. தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்போம். பாடுவோம். கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஆமென். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவார். ஆமென். இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி
வெற்றி உண்டு, துதி பாடலுண்டு, இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு. வெற்றி உண்டு, துதி பாடலுண்டு, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஐந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஏந்திடுவார். பாடுவோமா? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவமில்லை அங்கு, சாபமில்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவமில்லை அங்கு, சாபமில்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் வந்தால் சமாதானம் தான், ஆண்டவர் வந்தால் சந்தோஷம்தான். வறுமை இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை. நம்ம எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகள். இயேசு நமக்கு தலைவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவர் தான் தலைவர். ஆண்டுடைய குடும்பம் எப்படி இருக்கும்? சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு, வியாதி இல்லாமல், வறுமை இல்லாமல், கண்ணீரோடு, போராட்டம் இல்லாமல், ஒரு சந்தோஷத்தின் உச்சகட்டத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 25வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 13 வரை. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம்ம மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலும் நாம் இப்படியாக இந்த நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக தேவனை துதிக்கவும், அவருடைய வேத வசனங்களை வாசிக்கவும், அதே போல் அநேக பகுதிகளின் மூலமாக கர்த்தரோடு கூட வார்த்தை கொண்டு இணையவும் இந்த தருணத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதற்கு மூல காரணமாக இருக்கிறதான பிஷப்
சார்லஸ் ஐயா அவர்களுக்கும் அதே போல் ரெவரண்ட் ஃப்ராங்க்லின் ஏசாஸ் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்போம். பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்தான அநேக உவமைகளை நாம் வேதாகமத்தில் பார்க்குறோம். அநேக உவமைகளின் மூலமாக அவர் பேசுகிறதை நாம் பார்க்குறோம். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் ஒரு புதையில் உள்ள ஒரு வீட்டை வாங்கின ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்படியாக அநேக ஊமைகளை நாம் பார்க்குறோம். அப்படியாகத்தான் இந்த 10 கன்னிகைகளுடைய ஊமைகளும் ஆண்டவர் சொல்கிறார். இதில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்கள், இது புத்தி, இது என்ன புத்தி என்று சொல்லி நாம் வேதாகமத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அல்லேலூயா. அப்போது இந்த புத்தி என்பது உலக பிரகாரமாக எப்படி நாம் உலக பிரகாரமாக பணம் சம்பாதிப்பது, இல்லை உலக பிரகாரமாக வீட்டை கட்டுவது, எப்படி நாம் இந்த சமுதாயத்தில் நாம் அந்தஸ்தோடு வாழ்வது என்னக்கூடிய உலக பிரகாரமான புத்தி அல்ல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகளை பார்க்கலும் இருளின் பிள்ளைகள் அதிக ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வேதம் சொல்லக்கூடிய புத்தி ஞானம் எல்லாமே கர்த்தரை குறித்தான ஞானம், கர்த்தரை குறித்தான புத்தியைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 5 பேர் புத்தி உள்ளவர்கள் யார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து யார் என்னக்கூடியதான இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவர்களாகிய இந்த 5 பேராக இருக்கிறார்கள். மற்ற இருக்கக்கூடிய அந்த 5 பேர் பார்த்திங்கன்னா புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் 10 பேருமே கன்னிகைகள் என்று சொல்லப்படுகிறது. கன்னிகைகள் என்று சொன்னால் அவர்கள் புருஷனை அறியாதவர்கள், பரிசுத்தமாய் வாழக்கூடியவர்கள். ஆகவே பிரியமானவர்களே, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயோ கொண்டு போகவில்லை. எண்ணெய் நமக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்குது, ஹோலி ஸ்பிரிட். அது இன்னொரு இதில் பார்க்க போனால், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயிலும் நீங்கள் சமரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்தாலும் சாட்சிகளாக இருப்பேன்னு சொல்கிறார். அப்போ பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அது அளவை நாம் பார்த்தோம். எசேக்கியேலில் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிறைவுள்ளவராய் காணப்பட்டார், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் இருந்தார். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த புத்தி இல்லாதவர்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெய் கொண்டு போகவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தங்களிடத்தில் இருக்கிற எண்ணெயே போதும், நாம் இருக்கக்கூடிய இந்த அனுபவமே போதும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருடைய வளர்ச்சி அடைந்து வரும்போது சிலர் சில இடங்களில் நின்று விடுவாங்க. சிலர் அந்நிய பாஷை பேசினாலே போதும், நமக்கு ஆவியானவர் வந்து விட்டார், எல்லாமே முடிந்தது, நமக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று நினைப்பார்கள். சிலர் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், தீர்க்கதரிசனம் சொல்ல பார்த்தா அதிலே அவர்கள் நின்று விடுவார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நாம் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. கைகளை வைக்குதல் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் அப்படியாக சொல்லுகிறார். நம்ம எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரிகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேல் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் வீழ்த்தல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. அல்லேலூயா. அப்போ பூரணத்தை நோக்கி கடந்து போவதற்காக தான் வேதம் நமக்கு சொல்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக, அப்படி என்று சொன்னால் அதிகமாக என்றாலும் அதிக பிரசங்கி என்று நினைக்கக்கூடாது. வேதத்தில் இயேசு கிறிஸ்துவை எங்கெங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இந்த வேதாகமம் சொல்கிறது. இந்த வேதாகமம் 2 பேரை குறித்து தான் இருக்குது. ஒன்று கிறிஸ்துவை பற்றியும், 2வது கிறிஸ்துவுடைய மனவாட்டியாகிய சபையை குறித்ததும் சொல்லப்பட்டதாகிய இந்த வேதவசனமாக இருக்கிறது. இதில் எல்லாமே கிறிஸ்துவையும் அவருடைய மனவாட்டியும் சொல்லப்பட்ட வேதவசனம் தான். நீங்கள் எந்த இடத்துல எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலே மோசையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பார்க்குறோம், ஈசாக்கின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பார்க்குறோம், யோசேப்புடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை பார்க்குறோம். இப்படியாக பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் மூலமாக இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களை பார்க்குறோம். இப்படி பழைய ஏற்பாட்டில் ஆனால் தான் பவுல் எழுதுகிறார், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும்
பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவிழம் பற்றுகிறார். அப்போ இந்த முழு வேதாகமும் இயேசு கிறிஸ்துவை பற்றியத்தான் சொல்லுகிறது. ஆகவே இந்த முழு வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாலும் அதில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம புரிந்து கொண்டிருக்கோமா என்றால் கிடையாது. ஆகவே தான் அதுக்கு தேவன் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார். இந்த வேத வசனங்களை புரிந்து கொள்வதற்கு, இந்த வேத வசனங்களில் எழுதப்பட்ட காரியங்களை நாம் அதனுடைய விளக்கங்களை, அதனுடைய மெய்யான அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு தேவன் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். பார்த்திங்கன்னா முதலாவது யோவான் ஸ்நானகன் வருகிறார். யோவான் ஸ்நானகன் வந்து மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார். ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் யோவான் சில காலம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான், சில காலம் நீங்கள் அவனுடைய ஒளியில் நீங்கள் வெளிச்சத்தில் களி கூர்ந்தீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ஒரு வெளிச்சமாய் ஒரு ஒளியாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உலகத்துக்கு நானே வெளிச்சமாக இருக்கிறேன், நானே ஒளியாக இருக்கிறேன், ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறார். அவர் ஒளியாக இருக்கிறார், நாம் வெளிச்சங்களாக இருக்கிறோம். அவர் சூரியனாக இருக்கிறார், சபையானது சந்திரனாக இருக்கிறது. ஆகவே இப்போது இயேசு கிறிஸ்து இல்லாத நேரத்தில் சபை என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கிறது. ஆனால் தான் இயேசு சொல்றாரு, உங்கள் வெளிச்சம் மனுஷர் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா மனுஷர் நீங்கள் உங்களுடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதா மகிமைப்படும்படிக்கு உங்கள் வெளிச்சம் மனுஷர் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்கிறார். ஆகவே நம் இயேசு கிறிஸ்துவை ஆழமாய் அறிந்து கொள்வதுதான் அந்த பரிசுத்த ஆவி எண்ணெய் ஆயில், எக்ஸ்ட்ரா ஆயில். அந்த எக்ஸ்ட்ரா ஆயிலை அந்த புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்யவில்லை? அவர்கள் கொண்டு போகவில்லை. அவர்கள் தங்கள் பெற்ற அனுபவமே போதும் என்று சொல்லி உட்கார்ந்து விட்டார். இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு இது அடையாளமாய் அவர் சொல்லுகிறார். மனுஷகுமாரனுடைய வருகைக்கு, இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு இவர்கள் காத்திருக்கிறார்கள். இன்னைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மனவாட்டிய சபைகள் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட சபையானது எனக்கு இது போதும், இந்த அனுபவம் போதும் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த புத்தி உள்ள ஒரு சிறு கூட்டம், அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தைய ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க பிதா சித்தமாக இருக்கிறார். ஆகவே சிலர் என்ன செய்கிறார்கள்? புத்தி உள்ளவர்களாக இருக்கிறவர்கள், இந்த அனுபவத்தை விட நமக்கு இன்னும் மேலான அனுபவம் வேணும். இதில் நிறைய பேர் தவறி போகிறவர்கள் இருக்கிறார்கள். மேலான அனுபவம் என்று சொல்லி பிசாசு என்ன செய்கிறான்? வேறு ரூட்டை காட்டி அவர்களை இதுதான் மேலான அனுபவம்னு சொல்லி நடனம் ஆடவும் வேறு மாதிரி காரியங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிலர் சிரித்தால் பரிசுத்தாவி என்று சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் வேதாந்தத்தில் இல்லை. ஆகவே அந்த புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் தீவட்டி மட்டும் கொண்டு போகிறார்கள், எண்ணெய் கொண்டு போகவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். இந்த நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள் என்று சொன்னால் இது என்ன செய்து? ஆவிக்குரிய கன நித்திரை குறிக்கிறது. பாருங்கள், ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எழுப்புதலாக இருந்தது. சபையில் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா உற்சாகமாக இருந்தார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு நிரம்பி இருப்பார்கள். இப்போது மக்களோட இடையில நம்ம பார்க்குறோம், எல்லாமே ஒரு மயக்க நிலைமையிலே, தூக்க நிலைமையிலே தான் இவர்கள் இருக்கிறார்கள். சபைக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? காத்தடித்த பலூன் மாதிரி இருக்கிறார்கள். வெளியில் போனால் அவர்கள் பஞ்சரான டயர் மாதிரி ஆயிடுறார்கள். ஹல்லேலூயா. அப்போ சபைக்குள்ளே இருக்கிற அதே அனாயிண்டிங்கோட அவர்கள் வெளியில் போனாலும் அதை பெற்றுக்கொள்ள. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு புரிந்து சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு என்ன செய்ய ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். அவர் உங்களுக்குள்ளாக இருந்து வரக்கூடிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த நித்திய காலமாக ஆண்டவர் சொல்ற, என்னை விசுவாசி இதயத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்படும், லிவிங் வாட்டர். அப்போ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அதாவது சமரியா ஸ்திரீகிட்ட அவர் சொல்றாரு, இந்த தண்ணீரை குடித்தால் உனக்கு தாகம் உண்டாகும், நான் குடிக்கும் தண்ணீரை குடித்தால் உனக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொல்லுகிறார். அப்போது இவர்கள் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். நடுராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகள் என்கிற சத்தம் உண்டாகிறது. த வாய்ஸ், காட்ஸ் வாய்ஸ். அப்போது நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு சத்தம் வர வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்கியாவுக்கு பிறகு மத்தேயு வரைக்கும் அநேக காலங்கள் இருண்ட காலங்களாக இருக்குது. அந்த நாட்களிலே தீர்க்கதரிசியும் இல்லை, ஒரு ஞான திருஷ்டிக்காரனும் இல்லை, பிரத்யட்சமான தேவ வார்த்தை இல்லாதபடிக்கு ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அப்படியே குளிர்ந்த நிலைமையில் காணப்பட்டார்கள். திடீரென ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அங்கே தேவனுடைய முன்குறித்தலின்படியாக மல்கியா
4ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தின்படியாக பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்தில் திருப்பும்படிக்கு, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்பும்படிக்கு அங்கே என்ன செய்கிறார்? யோவான் ஸ்நானகனை அனுப்புகிறார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகனை அனுப்பும்போது யோவான் ஸ்நானகனை குறித்த தீர்க்கதரிசனம் வரும்போது அவர் சொல்கிறார், அவர் கர்த்தருக்கு முன்பதாக நடப்பார், எலியாவினாய் பெற்றவரும் பலமுள்ளவருமாய் இருப்பார் என்று தீர்க்கதரிசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படக்கூடிய வழியை அந்த யோவான் ஸ்நானகன் செய்தார். யோவான் ஸ்நானகன் என்ன செய்தார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி அவர் வருவதற்கு முன்பதாக சொல்றார், அவருடைய எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் பாறை அழுப்பதற்கு கூட நான் தகுதி இல்லாதவன் என்று சொல்லி அவர் சொல்லி கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து வருகிறார். வரும்போது சொல்றார், இதோ நான் உங்களுக்கு சொன்னேனே, அவர் இவர்தான், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டி குட்டி என்று சொல்லி அவருக்கு என்ன செய்கிறார்? இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அப்போது இருண்ட காலங்களில், நித்திரை மயக்கம் அடைந்திருந்த காலங்களில் யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் வந்து அவர் என்ன செய்தது? கர்த்தருடைய வருகைக்கு, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தியது. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலே வந்தபோது அவர் குழந்தையாய் பிறந்து 30 வயது வரையும் வீட்டுக்கு அடங்கியிருந்தார். 30 வயது நிரம்பினவராய் அவர் என்ன செய்தார்? யோர்தான் நதிக்கரையில் வந்தார். அப்போ 30 வயசில் அவர் வரும் பொழுது யோவான் ஸ்நானகன் என்ன செய்கிறார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அடையாளம் காண்பிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று அவர் கரை ஏறும்போது அவர் பரிசுத்த ஆவி புறாவின் ரூபத்தை கொண்டு அவர் மேல் வந்து இறங்குகிறார். யோவான் ஸ்நானகன் 14 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தார். வனாந்தரத்தில் இருக்கும்போது தேவன் அவரோடு கூட, பிதா என்ன செய்கிறார்? தேவன் அவரோடு கூட பேசியிருக்கிறார். யார் மீது பரிசுத்த ஆவி வந்து புறாவை போல ரூபத்தை கொண்டு யார் மீது இறங்குவதை நீ காண்பாயோ அவர்தான் மேசியா, அவர்தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அவர்தான் பலியாய் வரப்போகிறார் என்பதை ஏற்கனவே அவருக்கு அறிவிக்கப்பட்டதாய். தீர்க்கதரிசிகள் எப்போதுமே ஏற்கனவே தேவன் அவருக்கு காண்பித்து விடுவார். அந்த காண்பித்துக்கப்பட்ட காரியத்தை அவர்கள் நேரில் காணும்போது அதை சாட்சி பகிர்வார்கள். ஆனால் தான் இயேசு சொல்றாரு, பிதாவானவர் செய்ய காண்கிறது எதுவோ அதுவே அல்லாமல் குமாரன் தாமாக ஒன்று செய்ய மாட்டார் என்று சொல்கிறார். அப்போ தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாகவே ஒரு காரியத்தை காண்பித்து விடுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியா வந்து பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக சவால் விட்டு அவர் ஊழியம் பண்ணுறார். சவால் விட்டு அவர்களை என்ன செய்கிறார்? அவர்களை சொல்கிறார், இது மாதிரி பாகால் தெய்வமானால் பாகாலை ஆராதியுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை ஆராதியுங்கள் என்று சொல்லி அவ்வளவு சேலஞ்சிங்காக அவர் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே தரிசனத்திலே என்ன நடக்கப் போகுது என்பதை தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் காண்பித்து விடுவார். அந்த கான்ஃபிடென்ட்டில் தான், அந்த தைரியத்தில் தான் எலியா தீர்க்கதரிசி சவால் விட்டு அந்த இடத்துல சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே போலத்தான் யோவான் ஸ்நானகனுக்கும் அவர் வனாந்தரத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தினபடினால தான் அந்த தரிசனத்தை அவர் பார்க்குறார். யோவான் ஸ்நானகன் தான் பார்த்தாரு, எல்லாருக்கும் அது தெரியல. ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி யார் மீது வந்து இறங்குவதை நீ காண்பாயோ அவர்தான் இந்த தேவ ஆட்டுக்குட்டி, அவர்தான் மேசியா அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம். இது எதை குறிக்கிறது? இதுதான் அந்த தெய்வீக ஞானத்தை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியுடைய ஞானத்தை குறிக்கிறது, அதான் அந்த எண்ணெயை குறிக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வந்து ஊழியம் செய்தார். இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானகன் என்ன பிரசங்கித்தாரோ அதைத்தான் அவர் பிரசங்கித்தார். இதோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொன்னார். அவர் பிரசங்கித்தை தான் இவரும் பிரசங்கித்தார். ஆகவே ஒரு மனிதனை கொண்டு தான் தேவன் என்ன செய்கிறார்? ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் என்று சொன்னால் ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல. தேவன் என்ன செய்கிறார்? ஒரு சிறு கூட்டத்தை வைத்து அந்த சத்தத்தை தேவன் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி நாட்களிலும் தேவன் அப்படியாக ஒரு மனவாட்டியாகிய சபையை தனக்கென்று தேவன் வைத்திருக்கிறார். ஒரு சிறு கூட்டத்தை தேவன் என்ன செய்கிறார்? வச்சிருக்கிறார். எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு என்று சொன்னால் வேதாகமத்தில் பாருங்கள், எல்லா இடங்களிலும் ஒரு சிறு கூட்டமானது தேவன் எப்பொழுதுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டே வருகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இங்கேயும் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் வந்து ஒரு பெரிய திரளான கூட்டம் என்று சொல்லவில்லை, 10 கன்னிகைகள் என்று சொல்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து பேசும்போது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரித்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள் என்று சொல்கிறார். அப்போ வருகையில் போகிறவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், அருமையான சகோதர சகோதரிகளே, தவறாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். எல்லா கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இருந்தாலும் கிறிஸ்து யாருக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரோ அவன்தான் மெய்யான கிறிஸ்தவன். இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையை மெய்யாகவே தினசரி யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள்.
பரிசுத்தாவி யார் மீது அபிஷேகம் பண்ணப்பட்டு நிறைந்திருக்கிறாரோ கிறிஸ்து, பரிசுத்தாவி என்ன? கிறிஸ்து தான் பரிசுத்தாவி. அப்போ கிறிஸ்து யாருக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரோ, நிறைவாக இருக்கிறாரோ அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று நாம் அழைக்க முடியும். ஹல்லேலூயா, புரியுதுங்களா? ஆகவே நம்ம சர்டிஃபிகேட்டில் இருக்கிறனால அல்ல, நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக வாழ்கிறான் பாருங்கள். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைசி, அவனை பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமாகவே இருக்க மாட்டார். அவர் ஒரு ஏழை குடிசையில் கூட வாழ்வார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வேதத்தை வாசித்து தேவனை நேசித்து நல்ல அற்புதமான ஒரு ஜீவியத்தை வாழ்வார். அவருடைய ஜீவியத்தை கண்டு அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். அப்போ அப்படி இருக்கலாம், புரியுதா இல்லைங்களா? அப்போ யாருன்னே நமக்கு தெரியாது, ஆனால் அவருடைய ஜீவியத்தை பார்க்கும்போது கிறிஸ்துவை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா யோவான் ஸ்நானனை பார்க்கும்போது அவர் காட்டிலேருந்து வராரு. அவர் பெரிய ஒரு அன்றைக்கு இருந்த சனகரிப் சமூகத்தில் மெம்பர் கிடையாது. அவர் நல்லா புரிஞ்சுங்க. அன்றைக்கி இருந்த பெரிய பெரிய வேத சாஸ்திரிகள், வேத ஞானம் படித்தவர்கள் எல்லாம் யோவான் ஸ்நானகன் பேசுகிறத பார்த்து அசந்து போயிட்டாங்க. அவர் சொல்கிறார், இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்க விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யாருன்னு சொல்லி அவங்கள பார்த்து திட்டாரு. அவங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் வாங்க, நீங்கள் மனம் திரும்பலுக்கென்று நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய பாவங்களை விட்டு நீங்கள் தேவனிடத்தில் திரும்புங்கள் என்று அவர் சத்தம் போட்டோன்னு எல்லாம் பயந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? வேதத்தில் அற்புதமே செய்யாத ஒரே ஒரு தீர்க்கதரிசி யாருன்னு கேட்டால் யோவான் ஸ்நானகன் தான். அவர் அற்புதமே செய்யாத தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. பைபிளில் இருக்க எந்த தீர்க்கதரிசியும் இயேசு கிறிஸ்துவை மாம்சத்திலே நேரடியாக பார்க்கவே கிடையாது. யோவான் ஸ்நானகன் தான் பார்த்தார். ஆனால் தான் இயேசு சொன்னார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரியவன் இல்லை. ஏனென்று சொன்னால் முதலாம் வருகையை மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் யோவான் ஸ்நானன் கிடைச்சது. வேற எந்த தீர்க்கதரிசிகளுக்கும் அது கிடைக்கல. ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி அவரா. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. ஆகவே அதுதான் தெய்வீக ஞானமாயிருக்கு. அதான் பாத்திரங்களில் அந்த புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் இந்த அனுபவம் 10வது ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் மேலான உன்னத அனுபவத்தை கொடும் என்று சொல்லி அவர்கள் தேவனிடத்தில் காத்திருந்து ஜெபித்தார்கள். ஆகவே அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மடைக்க தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியில் அந்த சத்தம் வந்தபோது அவருக்கு எதிர்கொண்டு போகல் என்று என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகையில் எல்லாரும் எழுந்தென்று தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்று எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். கடைசி நாளில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அனாயிட்டிங் ஆனது, அவங்க பெற்ற அபிஷேகமானது மங்க ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, அவர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அப்படி ஊழியம் பண்ணார், அந்த காலத்தில் அப்படி இருந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். தேவன் ஒரு டைம் அனாயிண்டிங் கொடுத்தாருன்னா அவ்வளோதான், அது நித்தியம் வரைக்கும் இருக்கிறது தான். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த அனாயிண்டிங் என்ன செய்யுது? அவங்கள விட்டு மங்க ஆரம்பிக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் தங்களுக்கு இருக்கிற அனுபவமே போதும், நான் பெற்றது தான் சரி, நான் இருப்பது தான் சரியான காரியம் அப்படி என்று சொல்லி அந்த அனுபவத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு சிந்தையிலேயே அவர்கள் தங்கிவிட்டார்கள். இதோடு முடிந்து விட்டது, இதுக்கு பிறகு எதுவும் இல்லை என்று நினைத்தார்கள். அப்படித்தான் வேதபாரர்கள் பரிசேயர்கள் நினைத்தார்கள். ஆனால் யோவான் ஸ்நானம் வந்தபோது காட்சியை மாற்றினார் தேவன். யோவான் ஸ்நானம் வந்தபோது பயங்கரமான காரியங்களை பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்து வந்தபோது இதை விட மேலான காரியத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். பரலோக ராஜ்யத்தை குறித்தும் கடுகு விதை ஊமையை குறித்தும் மலை பிரசங்கத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கத்தை கேட்கவே ஜனங்கள் ஆவலமாக இருந்தார்கள். ஏன்னா அவர் புதிய புதிய காரியங்களை சொன்னார். நிறைய பேர் அவரை விட்டு பிரிந்து போனாலும் அவர் அநேக காரியங்களை குறித்து அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தார், பிரசங்கித்தார். அதான் சொல்வார், பைபிளை குறித்து தெளிவாக அவர்களுக்கு பிரசங்கித்தார். எதையுமே ஆண்டவர் மறைக்கவில்லை, எல்லாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். ஆனால் தான் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த சீசர்கள் அவ்வளவு வைராக்கியமாக கர்த்தருக்காக நின்றார்கள். ஒருவேளை அவர் சிலுவையிலே அவர்கள் விட்டு போனாலும் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த உலகத்தையே கலக்கினார்கள். அநேகருக்கு இந்த உலகத்தை கலக்கிற இங்கேயும் வந்து விட்டார்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தோம்னா அது பரிசுத்தாவின் நடவடிக்கைகள் என்று இன்னொரு பேர் இருக்குது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு. ஹல்லேலூயா. அது பரிசுத்தாவியை பெற்றவர்களுடைய கிரியைகளாக இருக்கிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும். அப்போ பரிசுத்தாவியை பெற்றவர்கள். அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த புத்தி உள்ளவர்கள்
என்ன பண்ணாங்க, புத்தி இல்லாதவர்கள்கிட்ட அபிஷேகம் கம்மியாகும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் மட்டும் எப்படி உற்சாகமாக இருக்கிறீங்க, நீங்கள் மட்டும் எப்படி வேதவசனத்தை இப்படி வல்லமையாக பிரசங்கிக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் எப்படி கிறிஸ்துவுக்காக இப்படி சாட்சியாக நிற்கிறது, எங்களுடைய வாழ்க்கை இப்படியா இருக்கிறது என்று கேட்கும்போது அவர் சொல்கிறார்கள், அவர் என்ன செய்ய, நீங்கள் விற்கிற இடத்துல போய் வாங்கி கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வது எப்படி, ரெஜிஸ்ட்ரேஷன் 5000 ரூபா கட்டுங்கள், புஸ்தகம் 5000 ரூபாய்க்கு வாங்குங்கள். அல்லேலூயா. பரிசுத்தாவிக்கு அந்த அனுபவத்தை பெறுவதற்கு இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, விற்கக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனால் தான் என்ன செய்கிறார், போய் அவங்க வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாக இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா? பின்பு மற்ற கன்னிகள் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அல்லேலூயா. நாம் எப்போதுமே ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆவிக்குரிய உணர்வு, நாம் ஒரு விசுவாசி, நாம் தேவனுடைய பிள்ளை, நாம் ஒரு ஊழியக்காரன், நம்ம தேவனுடைய வார்த்தையை கொண்டு நடக்கிறோம். நம்ம எப்பொழுதுமே ஒரு அவேர்னஸாக இருக்க வேண்டும். எந்த இடத்துல வந்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, நம்ம வந்து விட்டுறக்கூடாது, வார்த்தையின்படி நம்ம வாழ வேண்டும். அப்போ இதை நம்ம சுய முயற்சியில் செய்ய முடியுமா? நம்ம சுயத்தில் பரிசுத்தமாக இருந்தோம்னா 1 வாரம் தான், நம்ம சுயத்தில் கண்ட்ரோலாக இருந்தோம்னா 1 வாரம் தான். அப்போ இதுக்கு என்ன தேவை? பரிசுத்தாவியுடைய அனாயிண்டிங் தேவை, அபிஷேகம் தேவை, அந்த அபிஷேகத்துடைய நிறைவு தேவை. நம்ம பெற்றிருக்கிறோம், நிறைவுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பரிசுத்தாவினா நிரப்போம். இன்னும் வேத வசனங்களை வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க வேண்டிய என் கண்களை திறந்தெல்லாம் ஆண்டவரேன்னு கேளுங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அறிய வேண்டும் என்று நீங்கள் கேளுங்க. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட முழுவதும் இயேசு கிறிஸ்து தான். அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், அவரை குறித்து இன்னும் அறிய வேண்டும். ஆண்டவரே உண்மை குறித்து இன்னும் நான் அறிய வேண்டும் ஆண்டவர், இன்னும் கிட்டி சேர வேண்டுமே, இன்னும் அதிகமாக உண்மை குறித்து அறியணும் ஆண்டவர். இன்னும் வேதத்தில் உண்மை குறித்து எங்கெங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர் தந்த உடனே சீசர்கள் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தந்த நம்பாமல் பேதுரு வலையை தூக்கி கிளம்பிட்டார், எல்லாரும் போயிட்டாங்க. எம்மாவூர் சீசரில் நடந்து வரும்போது இயேசு கிறிஸ்து அவங்களோட கூட பேசிட்டு வராரு. ஆனால் அவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அவர்கிட்டே கேட்குறாங்க, இங்கே நடந்தது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அந்நியராக இருக்கிறீரோ அப்படின்னு. இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார். வேதத்திலும் தீர்க்கதரிசி ஆகமத்திலிருந்து எடுத்து அவர்களுக்கு வேதவசனத்தை விலக்கி காட்டின போது அவர் அப்போது தான் அவங்க சொல்கிறாங்க, வழியிலே அவர் நம்மோடு பேசும்போது நம்மளுடைய இருதயம் குளிர்ந்து விட்டு எரியவில்லையா என்று கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து கூட இருந்து கூட அவங்களுக்கு என்ன இல்லை, அவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. பிரியமானவர்களே, இந்த வேளையில் நாம் நினைப்பதை விட தாமதமாகிவிட்டது. கர்த்தருடைய வருகையில் நாம் காணப்பட வேண்டுமானால் நாம் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், புத்தி உள்ள கன்னிகைகளாக காணப்பட வேண்டும். அந்த புத்தி என்பது உலக பிரகாரமான புத்தி அல்லன்னு பார்த்தோம். வேதத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த புத்தி, குமாரனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தி. அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து யார்? இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சால் என்ன, இயேசு கிறிஸ்து 3 ஒன்றாய் ஜொலிப்பவரே, அப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் ஆழமாய் நீங்கள் போய் பாருங்கள் இயேசு கிறிஸ்து யார் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்னும் நிறைய இருக்குது. யோவான்ஸ் நாங்கள் வெளிப்படுத்த விசேஷம் வாசித்தீங்கன்னா இங்கிலீஷ் வேதாமத்தில், ஆங்கில வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா தி ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடுன்னு தான் போட்டிருக்கு, தவிர தமிழில் வெளிப்படுத்தின விசேஷம் போட்டிருக்கு, அவ்வளோதான். ஆனால் ஆங்கில வேதாமத்தில் தி ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு. ஆகவே அது முழுசும் பார்த்தீங்கன்னா தரிசன புஸ்தகமாக இருக்கும், எல்லாமே தரிசனம் தான். அப்போ அந்த தரிசனத்துடைய விளக்கங்களை தேவன் நமக்கு கொடுப்பார். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, புத்தி உள்ள கன்னிகைகளாக இருந்து நம்ம இருக்கிற அனுபவமே போதும், நம்ம இருக்கிற பெற்றுக்கொண்ட அபிஷேகமே போதும் நினைக்காதீங்க. இன்னும் ஆண்டவர்கிட்ட ஆழமாக கேளுங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவார். நாம் செபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பரலோக பிதாவே, இப்பொழுதும் வாசிக்கப்பட்ட வசனங்களை, தியானித்த வசனங்களை ஆசீர்வதித்து கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. இன்னும் ஆழமாய் நாங்கள் தியானிக்க கிருபை தாரும். எங்களுடைய அனுபவம் உன்னத அனுபவமாய் மாறட்டும் ஆண்டவரே, உம்முடைய அனுபவமாய் மாறட்டும் ஆண்டவரே. கெத்செமனிலே நீர் ஜெபித்தது போல வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வந்தது, வியர்வை துவாரத்தின் வழியாக இரத்தம் பெருந்துளிகளாய் வந்தது. கர்த்தாவே, நீர் பூமியில் இருந்தபோது தம்மை மரணத்தில் ரட்சிக்க வல்லமுறை நோக்கி மலத்த சத்தத்தோடும் மிகுந்த கண்ணீரோடும் நீர் விண்ணப்பம் பண்ணிட்டான். அப்படிப்பட்ட ஜெபத்தின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை எங்களுக்கு அதிகமாய் தாரோம் கர்த்தாவே. நாங்கள் உம்மை கிட்டி சேர, மண்டில் நெருங்கி ஜீவிக்க கிருபை தாரும். அப்படிப்பட்ட உன்னத அனுபவத்தை எங்களுக்கு இந்த காலை வேளையில் கட்டளிடுவீராக. நீர்தாமே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 10 கன்னிகைகளை குறித்து நாம் பார்த்தோம். அதில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்கிறது. மணவாளன் வருகிற பொழுது 5 பேர் ஆயத்தமாக இல்லை. 5 பேர் மட்டும்தான் மணவாளன் வருவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். நீங்களும் நானும் அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? விழித்திருந்தவர்கள், ஆயத்தமாக இருந்தவர்கள் மணவாளன் வருகிற பொழுது இவர்கள் எதிர்கொண்டு போக அவர்களுக்கு கதவுகள் திறந்திருந்தது. மணவாளன் அவர்களை அழைத்து சென்றார். அதற்கு முக்கியமான காரணம், அவர்களோடு கூட எண்ணெயை கொண்டு சென்றார்கள். எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது, விசுவாசத்தை குறிக்கிறது, அவரோடு இருக்கிற பக்தியை குறிக்கிறது இல்லையா? தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணி உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். பாவத்தின் வாசனை உங்களுக்குள் வராதபடிக்கு, உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவர்தான் உங்களை பாதுகாக்கிறவர், அவர்தான் உங்களை நடத்துகிறவர். அந்த எண்ணெய் என்றைக்கும் குறையில்லாமல் நிறைவாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, மணவாளன் வர ஆயத்தமாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவர் வருகிற பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட ஆயத்தமாயிருங்கள். அவர் உங்களை சேர்த்துக்கொள்ள பிரியமுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனியும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பாரவர் கை விடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பாரவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் உனக்களித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் உனக்களித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். தேவ பிள்ளையே, அவர் உனக்கு செய்த சகல காரியத்திலே எண்ணிப்பார். அவர் வருகைக்கு நீ ஆயத்தமாகணும். அவர் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நித்திய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவரை இழந்து நீ தவிக்காதே, அவரை விட்டு விடாதே, அவரை பிடித்துக்கொள். அவர் உன் நேசர், பரிசுத்த ஆவியானவர் பூத்த பங்காளர். அவர்தான் உன்னை சத்தியத்துக்குள் வழி நடத்துகிறவர், உன்னை காத்து வழி நடத்துகிறவர். அவர்தான் மகிமையின் ஆவியானவர், கனத்துக்குரியவர். Thank you Lord. நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம் அண்ணே, ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆயத்தமாக்குங்க உடைய வருகைக்கு. உடைய பாவங்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும்,
மீறுதல்களை மன்னியும். பரிசுத்த அக்கினியினால பாவத்தின் வேர் முதற்கொண்டாக சுட்டரிப்பீராக என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். பாவத்தின் வேர் முதற்கொண்டாக சுட்டரிப்பீராக. அந்த பாவங்களை அக்கினியினால சுட்டரிக்கப்படட்டும், வேரோடு பிடுக்கப்படட்டும். விடுதலையோடு விட பிள்ளைகள் வாழ்ந்து தேவ ஆவியானவரோடு இசைந்து இணைந்து தேவ பிரசன்னத்திலே உங்கள் களி கூறட்டும். கர்த்தாவே, நன்றி. நீரே பெரியவர், பரிசுத்த ஆவியானவரே பெரியவர். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மணவாளன் வர ஆயத்தமாகுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள், ஜெபத்தில் விழித்திருங்கள். உங்கள் எதிராளி கட்சிகர சிங்கம் போல எவனை விழுங்குலாமோ என்று வகை தேடி சுற்றித் தருகிறார். கர்த்தர் உங்கள் பட்சமாயிருக்கிறார். அவர் உங்களுக்காய் காத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, வருகைக்கு அசதியாக அல்லாமல் ஜாக்கிரதையோடு கூட இருங்கள். உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God be with you. நாளை சந்திப்போம். ஆமென்.